தற்போது முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக எம்எல்ஏக்கள் சென்னை பனையூர் அலுவலகம் வர கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏக்கள் சென்னை பனையூர் அலுவலகம் வர கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. தற்போதைய முக்கியமான செய்தி. தாவேக எம்எல்ஏக்கள் சென்னை பனையூர் அலுவலகம் வர கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். தாவேக எம்எல்ஏக்கள் சென்னை பனையூர் அலுவலகம் வர கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ள சிறப்பு செய்தியாளர் பிரேமி அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் பிரேமி. தாவேக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை கட்சி அலுவலகத்திற்கு வருமாறு தலைமை அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான 118 இடங்களை அந்த கட்சி எட்ட முடியாத சூழல் தற்போது நிலவி வருகிறது. காங்கிரஸ் கை கொடுத்தும் ஆட்சி அமைக்க தாவேகாவிற்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த சூழலில் முதலில் ஆட்சி அமைத்த பிறகு சட்டப்பேரவையில் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருந்த நிலையில் 118 எம்எல்ஏக்கள் அடங்கிய பட்டியலை தருமாறும் அதன் பிறகே அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ஆளுநர் கூறியதாக தகவல் வெளியானது. இந்த சூழலில் வருகின்ற 9ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்கும் கட்டாயத்திற்கு விஜய் தற்போது தள்ளப்பட்டுள்ளார். இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தந்தால் விஜயின் பதவியேற்பு விழா ஓரிரு நாட்களில் நடைபெற வாய்ப்பு உள்ளது. இல்லையெனில் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வழிவகுக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மத்தியில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்ன, அரசியல் கட்சிகள் அவருக்கு ஆதரவு தருமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது. இந்த சூழலில் தாவேக எம்எல்ஏக்களை சென்னை பனையூர் அலுவலகம் வருமாறு கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணமூர்த்தி, தங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரேமி.